குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இனங்களும் மலாய், சீனம், இந்தியர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த நீல அலை வர வேண்டும், நீல சட்டை அணிந்த இந்த சின்னம் வெற்றி பெற வேணும்ன்ற எண்ணத்தில் தான் வாக்களித்தாங்களே ஒழிய, அதாவது நீங்கள் ஒரு சீனரு, நீங்கள் ஒரு இந்தியரு, நீங்கள் ஒரு மலாய்க்காரர்னு யாரும் பார்க்கல. அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு நல்ல ஒரு பெரிய மெஜாரிட்டியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவங்க வாக்களித்தாங்களே ஒழிய, ஃபெல்டா அல்லது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலாய்க்காரர்கள், சீனர்கள் வாக்களிக்காமல் ஒரு இந்தியர் வெற்றி பெற முடியாது. நம்ம ரொம்ப சிறுபான்மையான ஒரு சமுதாயம். ஆகையால் நிச்சயமாக அவங்களாம் நம்மளுக்கு வாக்களித்த காரணத்தினால்தான் நம்ம வெற்றி பெற்றோம். ஆகையால் இதை பெல்டா தான் போட்டாங்க, அவங்க தான் போட்டாங்க, இவங்க தான் போட்டாங்கன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியர்கள், மலாய்க்காரர்கள், சீனர்களே நமக்கு வாக்களித்திருக்காங்க. அதான் உண்மை. இப்போ மாய்காவுக்கு 2 இடங்களில் போட்டி இடுவதற்கு தேசிய முன்னணி நம்மளுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. ஒன்று சிரம்பான் ஜெயா, இன்னொரு இடம் ஸ்ரீ தஞ்சோங். ஸ்ரீ தஞ்சோங்கில் சகோதரர் அச்சுநாதன் அழகன் போட்டிடுறாரு. மாய்காவின் பிடி தொகுதியின் தலைவர் ஆவார் அவர். அங்கே சிரம்பான் ஜெயா நம்முடைய உச்சமன்ற உறுப்பினர், வழக்கறிஞர் சகோதரர் தத்தோ தினாலன் அவர்கள் போட்டிடுறாரு. 2 பக்கமும் நாங்கள் பார்க்கும் பொழுது வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அந்த நீல அலை நமக்கு சாதகமாக இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. கடந்த காலத்தில் எதிர்கட்சியினர் பல பொய்களை சொல்லி மக்களை திசை திருப்பி அதை நம்ப வைத்து மக்கள் அதை நம்பி வாக்களித்த காரணத்தினால இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பொருட்கள் விலைலாம் உயர்ந்துருச்சு, ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தையே நம்ம செய்யணும். ஜோஹரில் எப்படி நம்ம மாற்றம் செய்தோமோ அதே போல் இங்கேயும் செய்யணும்னு சொல்லி, நாங்கள் வாக்கு கேட்காவிட்டாலும் அவங்களே சொல்லிட்டு போகிறாங்க. எங்களை நாங்கள் நீல சட்டை போட்டிருக்கோம், அவங்க பார்த்துட்டு இந்த முறை உங்களுக்கு தாங்க கொடுக்குறோம், உங்களை வெற்றி பெற செய்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இப்போ மலேசியாவில் உள்ள மாய்கா உறுப்பினர்களாக நிறைய பேர் போய் அங்கே வேலை செய்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக 2 வேட்பாளரையும் வெற்றி பெற செய்வோம். அதே வேளையில் தேசிய முன்னணியில் நமக்கு நம்முடைய கட்சியின் சார்பில், அதாவது அம்னோ, எம்சிஏ மற்றும் பாஸ், எம்ஐபிபிபி இந்த கட்சிலாம் போட்டிடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் வேலை செய்ய சொல்லி அவங்களே மாய்கா உறுப்பினர்களை பணித்து இருக்கிற காரணத்தினால அவங்களும் அங்கங்கே இறங்கி எல்லா இடங்கள்லையும் வெற்றி பெற செய்வதற்கு இப்போ மாய்கா அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம்.